ஹாய் சார், உங்க நேம்? ஹாய், என் பேர் மனோஜ். நீங்க எங்கிருந்து வரீங்க? நான் இங்க பெருங்குடி ஓஎம்ஆர்லேருந்து வரேன். நம்ம அல்ட்ரா பை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் உங்களுக்கு எப்படி தெரியும் உங்களுக்கு? இன்ஸ்டாகிராம் மூலியமா தெரியும். ஸோ நீங்க இன்ஸ்டா ஆட் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. ஆமா. டிரான்ஸ்பிளான்ட் பிஃபோரா வந்து என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்னு சொன்னீங்க? டிரான்ஸ்பிளான்ட் பிஃபோர் வந்து பிஆர்எஃப்எம் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் இம்ப்ளான்ட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க வந்து பிஆர்எம் பண்ணியிருக்கீங்க. அது வந்து இப்போ ரிசல்ட் எப்படி இருந்தது? அது ரிசல்ட் நல்லா தான் இருந்தது. ஆனா முடி எல்லாமே ரொம்ப தின்னா இருந்தது. லீனியரா இருந்தது. அதுக்கப்புறம் பிஆர்எஃப்எம் பண்ணும்போது தான் எல்லாமே திக்கா ஆச்சு. ஓகே. இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னீங்க? ஜிஎஃப்சி. ஓகே. உங்க டிரான்ஸ்பிளான்ட் அப்ப நீங்க 2 நாள் இங்க ஸ்டே பண்ணிருப்பீங்க இல்லையா? ஆமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நல்லா தான் இருந்தது. நல்லா கேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ நான் மட்டும் தனியா இல்ல. இன்னும் 2, 3 பேர் கூட இருந்தாங்க. ஸோ தனியா இருந்த மாரியும் கிடையாது. நல்லா தான் போச்சு. ஓகே சார். இப்போ போஸ்ட் ஆஃப் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து என்னென்ன பண்ணிருக்கீங்க? டயட் குடுத்துருக்காங்க. என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அப்புறம் மெடிசின்ஸ் இருக்கு. 10 டேஸ் மட்டும் ரொம்ப கேர் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. எதுவுமே ஸ்வெட் எதுவும் ஆகாத மாரி. 10 டேஸ்க்கு அப்புறம் நார்மலா இருக்கும். ஓகே. இப்போ இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து பயப்படுவாங்க இல்லையா? என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க? அது பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அது ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சொல்லும்போது அது சர்ஜரின்ற ஒரு இது கேட்டகரில வரும் அது. ஆனா அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சர்ஜரி மாரியே உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ரொம்ப நார்மலா இருக்கும். ஓகே சார். நீங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நீங்க சஜஷன் பண்ணுவீங்களா நீங்க? கண்டிப்பா பண்ணுவேன். நீங்க ஹாப்பி தானே சார்? ஹாப்பி தான். 100% ஓகே. ஓகே. தேங்க் யூ சார்.